والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவின் கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் நம்ம எல்லாம் இங்கு ஒன்று சேர்த்ததை போல் நாளை ஆஹிராவிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனபதியிலே அல்லாஹ் நம் எல்லோரையும் கொண்டு சேர்த்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை கூடமாக, இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இடமாக, அதே நேரத்தில் முடிவில்லாத நிரந்தர வாழ்வுக்கு தயாரிப்பு செய்யும் இடமாக அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை ஆக்கியிருக்கிறார். இந்த வாழ்வின் நோக்கமே மறுமைக்காக தயாரிப்பு செய்வதுதான். ஒவ்வொரு வினாடியும் நம்மை விட்டு கழிந்து கொண்டே இருக்கிறது. நாம் செல்ல வேண்டிய ஆகிராவுடைய வாழ்க்கையை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வாழ்வில் ஒரு நாள் முடிந்து விட்டது. இனி நமக்கு கிடைக்கும் நேரங்களும் வினாடிகளும் மணி துணிகளும் அனைத்தும் புதுமையானது, புதியதாக இருக்கிறது. எப்பொழுது அந்த கடைசி வினாடி நம்மை வந்து அடையும் என்பதும் தெரியாது. எந்த நாள், எந்த நேரம், எந்த வினாடி நமது உயிர் கைப்பற்றப்படும் என்பது நமக்கு தெரியாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சின்ன வாழ்க்கையை பெரிய ஒரு முடிவில்லாத வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதற்காக அல்லாஹ் தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த உலக வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும், அது இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் லாபமாகட்டும் நஷ்டமாகட்டும், அனைத்தும் சொற்பமானது, நிரந்தரம் இல்லாது. ஆனால் ஆகிராவில் நமக்கு ஏற்படக்கூடிய சக்கராத்து நேரத்திலேயே ஒரு மனிதன் தனது முடிவை விளங்கிக் கொள்வார். அங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷமான நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், பிறகு கபரிலும் மஹ்ஷரிலும் சிராத்திலும் மீசானில் அமல்களில் நிறுக்கப்படக்கூடிய சமயத்திலும் அவனுக்கு துன்பம் என்பதே வராது. ஒருத்தன் சக்கராத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவன் முடிவு மோசமாகிவிட்டது என்று சொன்னால் பிறகு அனைத்து கட்டங்களும் கஷ்டம்தான். அதனால தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபிரிஸ்தானுக்கு சென்றால் கபரில் நிற்கும் சமயத்தில் தாடி நனையும் அளவுக்கு அழுவார்களாம். அருகில் உள்ளவர்கள் கேட்பார்கள், சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசப்படும் பொழுதெல்லாம் இவ்வளவு அழாத தாங்கள் இங்கு வந்தால் இப்போது அழுகின்றீர்கள், காரணம் என்ன என்று கேட்டபோது சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், மனிதனுடைய மறுமை பிரயாணத்தில் முதல் கட்டம் கபருதான், முதல் மன்சில் கபருதான். இங்கு ஒரு மனிதன் தப்பித்து விட்டான் என்று சொன்னால் பிறகு அனைத்து கட்டத்திலும் தப்பித்து விடுவான். ஒரு மனிதன் எங்கு சிக்கிவிட்டான் என்று சொன்னால் பிறகு அவன் அனைத்து கட்டங்களும் அவனுக்கு கஷ்டமானது, பாரமானது என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸை நினைவு கூர்ந்து, என்னுடைய முதல் கட்டமாகிய கபரு எந்த நிலைமையில் வரப்போகிறதோ தெரியவில்லையே என்ற நினைவில் அழுகிறேன் என்று சொல்வார். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை குறிப்பாக வருடத்தில் ஒரு முறை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில்
ஹஜ்ஜுடைய அமலின் மூலமாக முழு உலக மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார். பல்வேறு படிப்பினைகள் நிறைந்த ஒரு அமலாக ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். அந்த ஹஜ்ஜை முடித்துவிட்ட ஹாஜிமார்கள் எல்லாம் அவரவர்களுடைய நாடுகளுக்கும் ஊர்களுக்கும் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஹாஜிகள் அன்று பிறந்த பாலகர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக புதிய கணக்கு அவர்களுக்கு திறக்கப்படுகிறது. இனி அவர்களுக்கு புதிதாக பாவங்கள் எழுதப்படுமே தவிர பழைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் அனைத்து ஹாஜிகளையும் கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஹாஜிகளை நாம் வரவேற்பது, அவர்களிடம் துஆவுக்காக வேண்டிக் கொள்வதும் ஒரு தனிப்பட்ட அமலாக இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் வீடுகளுக்கு போவதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிரில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ். யா அல்லாஹ், ஹாஜிகளை நீ மன்னித்து விடுவாயாக. ஹாஜிகள் யாருக்காக எல்லாம் மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களை நீ மன்னித்து விடுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகளுக்கு துஆ செய்திருக்கிறார். ஆகவே ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ்ஜை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்ய வாழ்க்கையில் ஒரு தடவை தான் அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அந்த ஒரு அமலை, அந்த ஒரு ஹஜ்ஜை நாம் இனி மௌத்து வரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு பிறகு மிகப்பெரிய படிப்பினைகளில் ஒன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமையை நமக்கு இதன் மூலமாக உலக மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் படிப்பினையாக கற்றுத் தருகிறார். அங்கு செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் கூட்டுத்தான். தவாஃபிலும் சரி, அரஃபாவிலும் சரி, மினாவிலும் சரி, அனைத்து இடங்களிலும் புதிதாக இந்த அமலும் பெரிதாக கிடையாது, கூட்டாக சேர்ந்து செய்வது. அங்கு வரக்கூடிய சிரமங்களை சகிப்பது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லுவது. நாம் எல்லோரும் சமமானவர்கள், இங்கு யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது. நாட்டை வைத்தோ, மொழியை வைத்தோ, நிறத்தை வைத்தோ நம்மிடத்தில் பாகுபாடு கிடையாது என்பதாக எப்படி ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஜமாஅத்து தொழுகையின் மூலமாக, சஃபிலே ஐவேளை தொழுகையின் மூலமாக அந்தந்த ஊர்களில் முஹல்லாக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கட்டமைப்பை உருவாக்க விரும்புகிறானோ, உருவாக்கினானோ, ஒரு காலத்தினுடைய முன்னோர்கள் அப்படி அதை சாதித்து காட்டினார்கள். சிறிய படையாக இருப்பார்கள். கம் மின் ஃபிஅத்தின் கலீலா கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். எத்தனையோ சின்ன படைகள், ஆயுத பலம் இருக்காது, படைபலம் இருக்காது, ஆனால் பெரும் பெரும் வல்லரசுகளை வெற்றி கொள்வார்கள். பதிலிலே நாம் சஹாபாக்களை பார்த்திருக்கின்றோம். சின்ன படை, எந்த வகையான ஆயுத வசதியோ படை பலமோ இல்லாத நிலையில் எல்லா வகையான வசதி வாய்ப்புகளோடு கொண்ட ஒரு பெரும் படையை தோற்கடித்தார்கள். இன்று நம்மிடம் என்ன குறை இருக்கிறது? ஆயுத பலத்திலே குறை உள்ளவர்களா இஸ்லாமிய நாடுகள்? அல்லது படை பலத்தில் குறை உள்ளவர்களா? அல்லது எண்ணிக்கையில் கல்வி அறிவில் குறைந்தவர்களா? கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, சின்ன படை பெரும் பெரும் வல்லரசுகளை மோதி வெற்றி கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று பெரும் பெரும் படைகளாக இருந்தும் சின்ன சின்ன படைகளோடு மோதி சக்தியற்றவர்களாக இருக்க காரணம் என்ன? கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அங்குதான் ஒற்றுமை நமக்கு விளங்கு. அந்த ஒற்றுமையைத்தான் முதலாவது சீர்குலைக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள். பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டார்கள். ஒரு 100 வருடமாக நாம் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டில் முஸ்லிம்கள் சந்தித்ததை போன்ற ஒரு துன்பம் இஸ்லாமிய வரலாற்றில் இதுவரை நாம் பார்த்ததில்லை, படித்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட சோகமான நிகழ்ச்சிகளை இன்று முஸ்லிம்களாகிய நாம் பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் நம்ம ஒவ்வொருவரும் பிறரை பற்றி தவறான எண்ணங்களை கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருத்தரும் பிறரை பற்றி குரோதங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்திலிருந்தே நாம் ஆரம்பித்து யோசித்து பார்த்தால் யாரும் பிறரை யோசிக்க வேண்டாம், நான் என்னை யோசிக்கின்றேன். நான் அவர்கள், நான் என் சகோதரர்களோடு, என்னுடைய உற்றார் உறவினர்களோடு என்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? நான் எதை வைத்து யாரை நான் அளவீடு செய்கிறேன்? சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயும் நாசி அக்கர், மனிதர்களே மன்னக்கரமுன் நாஸ், மனிதர்கள் ஆக சிறந்தவங்க யாரு? உயர்ந்தவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அத்காஹும், யாரிடத்தில் அதிகமான தக்வா இருக்கிறதோ, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மக்களில் ஆக சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுகோல் இருக்கிறது என்று சொன்னார். பாகுபாடு மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்று சொன்னால் அது தக்வாவை அடிப்படையாக கொண்டுதானே தவிர பொருளாதாரத்தை வைத்தோ
இவர் செல்வந்தராக இருக்கிறார், ஆக அந்தஸ்துடையவர், இவர்கள் செல்வாக்கு இல்லை, ஆக இவர் ஆக கீழானவர், இவர் எதற்கும் தகுதியற்றவர் என்ற வேறுபாடு வேறு எந்த விஷயத்தை கொண்டும் இஸ்லாம் அமைக்கவில்லை. ஒற்றுமையாக இருக்கின்றவரை முஸ்லிம்கள் எங்கு மோதினாலும் வெற்றியை தான் அல்லாஹ் கொடுத்தான். முஸ்லிம்களோடு யார் மோதினாலும் தோற்றுத்தான் போனார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அதை நாம் பாடமாக எடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடைசி ஹஜ்ஜிலே சஹாபாக்களிடம் சொன்னார்கள், மினாவில் வைத்து பிறநாளுடைய தினத்தில் வைத்து சொன்னார்கள். கேட்டார்கள், நாம் இங்கு கூடியிருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட புனிதமான இடத்தில் இருக்கிறோம் தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்களுக்கு தெரிந்தும் அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள் என்று சொன்னார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இது பூமியிலேயே சிறந்த இடம் தானே, சிறந்த பூமி தானேன்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ், இது சிறந்த இடம். பிறகு கேட்டார்கள், நீங்க இருக்கும் இந்த துல்ஹிஜ்ஜா மாதம், ஹஜ்ஜுடைய மாதம், சிறந்த மாதம் தானே? அல்லாஹ் ரசூல் ஆலம் சொன்னாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது சிறந்த மாதம் தானே? ஆம் யா ரசூலல்லாஹ், மாதங்களே சிறந்த மாதம், சிறந்த ஊர். நீங்கள் இருக்கும் இந்த நாள் ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள், எவ்வளவு புனிதமானது, புனிதமானது தானே என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ். சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது எல்லாத்தையும் விட இது எப்படி புனிதமானதோ, கஹுர்மதி ஹாதா ஃபீ வலதிக்கும் ஹாதா வ ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, இந்த புனிதமான இடத்தை போன்று, இந்த இடம் புனிதமானதை போன்று, இந்த மாதம் புனிதமானதை போன்று, இந்த நாள் புனிதமானதை போன்று ஒவ்வொரு முஸ்லிமுடைய மானம் புனிதமானது, ஒவ்வொரு முஸ்லிமுடைய உயிரும் புனிதமானது, ஒவ்வொரு முஸ்லிமுடைய செல்வமும் புனிதமானது. இதை மதித்து நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனிதத்தை, இடத்தையும் மாதத்தையும் நாளையும் நாம் கண்ணியப்படுத்துவதை போன்று பிற முஸ்லிமை கண்ணியப்படுத்துவதை கற்றுக் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லும் பொழுது சொல்வார்கள், இதற்கு பிறகு இது போன்ற ஒரு சபை நமக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொன்னார்கள். அதாவது அடுத்த வருடம் நான் இருப்பேனா என்பது தெரியாது. இந்த இடத்தை சஹாபாக்கள் உன்னிப்பாக கவனித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரை என்று சொல்லப்படக்கூடிய, பிரபல்யமாக சொல்லப்படக்கூடிய ஹதீஸிலே பல்வேறு விஷயங்கள் இந்த சமுதாயத்துக்கு விட்டு சென்றார்கள். அதில் முக்கியமாக பிற மனிதர்களை மதிக்க வேண்டும். அவருடைய அல்லாஹ்விடத்தில் அவர் எந்த ஸ்தானத்தில் இருப்பார் என்பது நமக்கு தெரியாது என்ற எண்ணத்தோடு நம்முடைய பார்வையில் குறைகள் இருக்கலாம். குறையில்லாத மனிதன் யாரும் இல்லை. நபிமார்களை தவிர அனைத்து மக்களும் குறையுள்ளவர்கள் தான். அந்த குறையை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்னிடமாயும் குறைகள் இருக்கலாம், ஆனால் அவர் அல்லாஹ்விடத்தில் எந்த அமலை கொண்டு, எந்த குணத்தை கொண்டு, எந்த செயலை கொண்டு இவர் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர் என்பது எனக்கு தெரியாது என்பதாக ஒரு முஸ்லிம் முதலாவது அடுத்த முஸ்லிமை மதிக்க வேண்டும். அவருடைய செல்வத்திலும் பொருளிலும் உயிரிலும் பங்கம் வரக்கூடிய சமயத்திலே நாம் அதை பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும். அதை தனக்கு வந்ததாக உணர வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு லில் முஸ்லிமி கல் புன்யான், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு ஒரு கட்டடத்தை போல. அதில் ஒரு கல்லை உருகினால் அந்த கட்டடம் விழுந்துவிடும். ஒரு உடம்பை போல கல் ஜஸதில் வாஹித் இன்ஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு, ஒரு மனிதனுடைய உடம்புல கண்ணுக்கு பிரச்சனை என்று சொன்னா முழு உடலும் அதை உணர்கிறது. அந்த வழியை கால் நடந்து செல்லுகிறது, கை பணத்தை எடுக்கிறது, நாட்டுடன் நாவு பேசுகிறது, அனைத்து உறுப்பும் கண்ணுக்கான சிகிச்சை. இப்படி அனைத்து உறுப்பும் பிற உறுப்பை மதிப்பதை போல, அதற்கு கஷ்டம் வந்தால் அதை உணர்வதை போல முழு உலகத்தில் முஸ்லீம் என்று சொன்னால் அவருக்கு எங்காவது சிரமம், ஏதாவது பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் விஷயமாக நீங்கள் உதவி செய்ய முடிந்தால் செய்யுங்கள். அவரை பாதுகாக்க முடிந்தால் பாதுகாக்க ஏற்பாடு செய்யுங்கள். குறைந்தபட்சம் துஆவாவது செய்யுங்கள். தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்டதாக நினையுங்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, பல்வேறு உபதேசங்களை செஞ்சுட்டு, ஹல் பல்லவ்து, நான் சொல்லிவிட்டேனா, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள்.
2 தடவை கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், பலா யா ரசூலல்லாஹ், அத்தைத்தல் அமானா வ நஸஹ்தல் உம்மா வ ஜாஹத்த ஃபீ ஸபீலில்லாஹி ஹக்க ஜிஹாதி. ஒற்றையாக சஹாபாக்கள் கோர்ஸாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களுடைய அமானிதத்தை தாங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், தாங்கள் எங்களுக்கு சிறந்த உபதேசங்களை செய்தீர்கள், அல்லாஹ்வின் பாதையிலே செய்ய வேண்டிய முறையில் தியாகங்களை செய்தீர்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையை உயர்த்தி வானத்தின் பக்கம் அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத், யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இரு, நீ கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றி விட்டேன் என்பதற்கு இவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள், இதற்கு நீ சாட்சியாக இரு என்பதாக தங்களுடைய கடைசி பேருரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொன்னார்கள். சஹாபாக்கள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது இடையில் இந்த வார்த்தையை சொல்வார்கள், இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உம்மத்தினர்களுக்கு வசியத்தாக சொன்னார்கள். அங்கிருந்த சஹாபாக்களுக்கு மூலமாக முழு உம்மத்துக்கு வசியத்தாக சொன்னார்கள், அலா ஃபல்யுபல்லிகி ஷாஹிதில் காயிப். இங்கு வந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களாகிய நீங்கள் இங்கு வராத மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் செய்தியை. இதை வசியத்தாக சொல்லிவிட்டு சென்றார்கள். யாரெல்லாம் அந்த ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு தங்கள் ஹஜ்ஜை முடித்தவர்கள், அங்கு பல்வேறு மசாயில் பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஒரு சஹாபி என்று சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் தலைமுடியை சிரைப்பதற்கு முன்பாக நான் கல்லெறிந்து விட்டேனே, நான் குர்பானியை கொடுத்து விட்டேனே, இப்படி ஒவ்வொருத்தரும் மசாயிகளை வந்து மாத்தி செஞ்சிட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா பாஸ் லா ஹரஜ், ஒன்னும் பிரச்சனை இல்லை, தர்த்தீப் என்று இருக்குது. ஹஜ்ஜுடைய அமல்கள் இந்த அமலுக்கு பிறகு இன்னது செய்யணும், இன்னவென்று செய்ய வேண்டும், தர்த்தீப் இருக்கிறது, சுன்னத்தான முறை இருக்கிறது. இதில் யாராவது மறந்து முன்பின் கூட்ட நெரிசல்ல மாத்திட்டு ஒரு அமலை செஞ்சுட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜே போச்சு, ஏன் இப்படி செஞ்சேன்னு அந்த பிரச்சனையை அவங்க கொடுக்கவே இல்லை. அந்த கருத்து வேறுபாடுகளை கொண்டு அந்த சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. அதனாலதான் ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்க தக்வாவை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவான். நீங்க ஹஜ்ஜு செய்யுங்க தக்வா வரும்னு சொல்லல, தொழுங்க தக்வாவை எடுத்துக்கல, தொழுது தொழுது தக்வா வரும், நோன்பு வைத்து வைத்து லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்க அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய நல்லவர்களாக ஆகலாம் என்பதாக மற்ற அமல்கள் மூலமாக தக்வாவை பயிற்சி செய்து எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஹஜ்ஜிக்கு வாங்க தக்வா வரும்னு அல்லாஹ் சொல்லல. வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா. ஹஜ்ஜிக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு முறையா வாங்க, காசு பணங்கள் எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு தேவையான விசா அல்ல பொருட்கள், உடைகள், உணவுக்கான ஏற்பாடு எல்லாம் செய்யுங்க, ஆனா தக்வாவை மறந்துடாதீங்க, அதை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. அங்க வந்து நீங்க சண்டையிடுதலோ தர்க்கம் செய்வதோ கூடாது என்பதாக அல்லாஹ் அதை ஹராமாக்கினான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஹஜ்ஜி செஞ்சீங்களா அல்ஹம்துலில்லாஹ், முறையான செய்ய முயற்சி செய்ய வேண்டும், அப்படி முன்பின் ஆகிவிட்டால் பிரச்சனை இல்லை என்று சொல்லி எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். உங்களுக்குள் ஒற்றுமையாக ஒருத்தர் பிறரை மதிக்க வேண்டும், யாரும் தங்களை உயர்வாக நினைப்பதோ மற்றவர்களை இந்த நாட்டவர்கள் எல்லாம் மற்றமானவர்கள், இவர்கள் எல்லாம் மோசமானவர்கள், இவர்கள் எல்லாம் சரியில்லாதவர்கள் என்று சொன்னால் நான் சுத்தமானவர் என்று சொல்லுகிறோம். எப்பொழுது நாம் பிறரை, பிற நாட்டு மக்களை, பிற இனத்தவர்களை நாம் குறை பேசுவோமோ அதன் அர்த்தம் நான் சிறந்தவன் என்பதை பறைசாற்றுகிறோம். யாரு தன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், எந்த சமயத்திலும் உங்களை பற்றி உங்களை நீங்களே பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹு அஅலமு பிமன் இத்தகா, அல்லாஹ் சொல்லுவான், உங்களை பற்றி உங்களை யார் பரிசுத்தமானவன் எனக்கு தெரியும். நீங்க தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உங்களை பற்றி யார் என்பது எனக்கு தெரியும் என்பதாக அல்லாஹ் இதை சொல்லியே சொல்வார். கண்ணியமிக்க அல்லாஹ்விடையார்களே, முதலாவது நம்முடைய உள்ளத்திலே பிற முஸ்லிமை பற்றிய கண்ணியம் வர வேண்டும். அதை நாம் மக்களுக்கு, குறிப்பா ஹஜ் முடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகளுக்கு சொன்ன அந்த விஷயம் மிகவும் முக்கியமானது. இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை, இந்த அமானுடமான செய்திகளை, ஈமானை பற்றியும் அந்த அமால்களை பற்றியும் சொல்லிவிட்டு மனிதர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய ஹுக்கூக்குகள், குடும்பத்தில் செய்ய வேண்டிய ஹுக்கூக்குகள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உற்றார் உறவினருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று பல்வேறு உபதேசங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
அதில் வட்டியை ஹராமாக்கிற செய்தியை சொன்னார்கள். அதில் அறியாமை காலத்து மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் இன்று நான் என் காலின் கீழ் போட்டு உதைத்து விட்டேன் என்ற வார்த்தையை எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இது உலக மக்கள்கிட்ட கொண்டு போய் எத்தி வச்சிருங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தை நாம் எவ்வளவு பெரிய மோசடி செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பிற சகோதரனுடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களிடத்திலும் நமது ஊரை சுற்றி வாழக்கூடிய கிராமப்புற மக்களிடத்திலும் தொழுகையே இல்லை. ஒரு பெருங்கொண்ட சமுதாயம். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் உதவி செய்யணும். ஆபத்து வந்து அல்லாஹ் எங்களோட இருக்கணும். அல்லாஹ் எங்களை காப்பாற்றணும். எங்களுடைய பொருளையும் செல்வத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு பாராட்டி தர வேண்டும் ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உதவி வேண்டுமா, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். அல்லாஹ்வுடைய தீன் அறிந்து கொண்டிருக்கிறது. இதற்காக நீங்கள் என்ன முயற்சி செய்தீர்கள்? ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு மரமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். எக்ஸ் முஸ்லிம் என்று சொல்லி ஒரு கூட்டமே ஒன்று சேர்ந்து மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய மூர்த்தர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்லாத்தை பற்றி குறைகளை பேசி அவர்கள் உழைப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கான அல்லாஹ்வின் மீது சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் மீது சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். மறுமை வாழ்க்கை ஒன்று இல்லை என்பதாக சொல்லி நாத்திகத்தை வளர்க்கக்கூடிய முஸ்லிமுடைய பிள்ளைகள் என்று ஒரு கூட்டமாக வாழ்ந்து உழைப்பு செய்ய நம் நாட்டிலே ஆரம்பித்து விட்டார்கள். நாம் எல்லாம் வேலை செய்யணுமான்னு கேட்டுட்டு இருக்கோம். எதையோ பத்தி சண்டை போட்டுட்டு இருக்கோம். நமக்குள்ள பிரிந்து கிடக்கிறோம். நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் அசலான அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை எப்படி நபிமார்கள் மக்களை சென்று சந்தித்து பேசினார்களோ, ஊர் ஊராக கிராம கிராமமாக காடு காடுகாக எப்படி நபிமார்கள் அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் கிடையாது. மனிதர்கள் புனிதமானவர்கள் நபிமார்கள் அவர்கள் இறங்கி போனார்கள். ஒரு கட்டத்துல அல்லாஹ் சொல்லுவார், சவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திரும் லா யுமினூன். நபியே வேஸ்ட், இவங்க எல்லாம் ஈமான் கொள்ளவே மாட்டாங்க. அபூ ஜஹல் அபூ லஹப் போன்றவங்க. அப்படி இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போனாங்க. அவங்க உழைப்பு வீணாகவில்லை. அவன் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக அல்லாஹ் ஆக்கி விட்டான். இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை, அழுகை, லஅல்லக பாஹிரன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். இந்த முழு மனித சமுதாயம் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளக்கூடிய மூமின்களாக ஆக மாட்டார்களா என்ற கவலையின் காரணமாக நபியே உங்களை நீங்களும் மாய்ச்சிக்கிறீங்க போல இருக்குது. நம்ம எதை நினைச்சு மாய்ஞ்சு போறோம்? நம்மளுடைய மாய்ச்சல், நம்மளை எந்த கவலையில நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பிள்ளைடைய தீன் இல்லைன்னு அழுதுட்டு இருக்கிறோமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம் நோக்கு அல்லாஹ் ஈமான் இஸ்லாமை கொடுத்தான். இந்த பாக்கியத்தை முழு உலகம் அனுபவிக்க வேண்டும். குறிப்பாக முஸ்லிம்களே அனுபவிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு வெளிவாகாத ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் மற்றவர்கள் முஸ்லிம்களாக ஆகக்கூடிய ஒரு சூழலை உருவாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உன்னதமான உழைப்பிலே எல்லா தரப்பு மக்களும் சேர்ந்து எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உழைப்பில் சஹாபாக்களை ஒன்றுபடுத்தினார்களோ, ஒரே சஃபில் நிற்க வைத்தார்கள், ஒரே தட்டில் சாப்பிட வைத்தார்கள், அவர்கள் ஒரே ஜமாத்தாக ஆக்கி பல்வேறு கோத்திரத்தார்களை நாடு நாடாக அனுப்பி வேலைகளை வாங்கினார்களோ, அதுபோல அல்லாஹ் நம்மிடம் இருந்தும் முழு உலகத்தில் தீனுடைய வேலை அல்லாஹ் வாங்குவானாக. எந்த ஈமானிய பலம் நம்மிடம் இருந்தால் அல்லாஹ் நம்மின் பக்கம் இருப்பானோ அந்த ஈமானுடைய பலத்தை நமக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய என்ன சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோமோ, ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறதோ அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேலையின் மூலமாக, ஒற்றுமையின் மூலமாக அல்லாஹ் அதை உடைப்பானாக. அல்லாஹ் அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி. السلام عليكم ورحمة الله. اللهم صل على